அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 34 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். தேவி பார்வதி சிவபெருமான் அமர்ந்து தவம் மேற்கொண்ட இடத்தில் ஏன் சிவபெருமான் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருந்தினார். அப்போது தன் கணவரை தேடி குகைக்குள் வந்த தேவிரதி தேவி பார்வதியிடம் இதை பற்றி வினவினார். தேவி பார்வதி நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார். இதை கேட்ட தேவிரதி கவலையுற்றார். தேவி பார்வதி தேவி ரதியிடம் பேச முற்படுகையில் நிகழ்ந்த அனைத்திற்கும் தேவி பார்வதியே காரணம் என்று தேவிரதி கூறினார். மீண்டும் மீண்டும் தேவி பார்வதி தேவி ரதியுடன் பேச முயற்சித்தார். இறுதியில் கோபமடைந்த தேவிரதி தேவி பார்வதியை சபித்தார். பின்பு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிய தேவிரதி தேவி பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டார். தேவி ரதியின் நிலையை புரிந்து கொண்ட தேவி பார்வதி அவரை அரவணைத்து கொண்டு அமைதி கொள்ளும்படி கூறி தேவி ரதியை சாந்தம் செய்தார். ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம். தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் நாரத முனிவர் மற்றும் காப்பவரும் படைப்பவருமான பகவான் நாராயணன் பிரம்மதேவர் ஆகியோர் சிவபெருமானை காண கைலாய மலைக்கு சென்றனர். கைலாய மலையில் வீற்றிருந்த சிவபெருமானை கண்ட அவர்கள் எம்பெருமானான சிவபெருமானை வணங்கினார்கள். பின்பு பல காலங்களாக தங்களின் தரிசனத்தை காணாத நாங்கள் இன்று உங்களின் தரிசனத்தால் புண்ணியம் செய்தவர்களாகிறோம் என்று பிரம்மதேவர் கூறினார். மன்மதனால் தாங்கள் வீற்றிருந்த யோக நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் யாவையும் மன்னித்தருள வேண்டுகிறோம். தங்களை யோக நிலையில் இருந்து எழுப்பவே மன்மதனை அனுப்பி இச்செயலானது அரங்கேற்றப்பட்டது என பகவான் விஷ்ணு கூறினார். என்னுடைய யோக நிலையை விடுத்து தேவி தாட்சாயினியை மணந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அனைத்தையும் அறிந்த நாராயணா, என்னை யோக நிலையில் இருந்து எழுப்பச் செய்த செயலால் மன்மதன் எரிந்து சாம்பலாகி போனார். என்னை யோக நிலையில் இருந்து எழுப்ப என்ன அவசியமாகின்றது இந்திரதேவா என சிவபெருமான் தன் ரௌதிர குரலால் உரைக்க அந்த கைலாய மலையே அதிர்ந்து போனது. நாங்கள் செய்த செயல் உச்சிதமானது இல்லை என்றாலும் அதன் உட்பொருளை கொண்டே தங்களை நாங்கள் யோக நிலையில் இருந்து எழுப்ப வேண்டியதாயிற்று என்று கூறிய இந்திரர் மேலும் உலகங்களை படைத்து அதில் ஜீவராசிகள் இன்பத்துடன் வாழ்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திய சர்வங்களை தன்னகத்தே கொண்ட சர்வேஸ்வரரான எம்பெருமானே, எங்கள் கோரிக்கைகளை
தயவு கூர்ந்து கேட்க வேண்டுகிறோம் என கூறினார். பின்பு மகாதேவா மன்மதன் தங்களின் மீது காதல் கணைகளை அனுப்பியது அவரின் நன்மைக்காக செய்யப்பட்ட கருமமன்று. அது தேவர்களின் இன்னல்களை போக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக செய்யப்பட்ட செயலாகும். அதாவது தங்களால் வரமளிக்கப்பட்டு தங்களின் புதல்வர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கிய தாரகாசுரனால் எண்ணிலடங்கா இன்னல்களை தேவர்கள் அனுபவித்து வருகின்றனர். தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் மட்டுமன்றி பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகள் மற்றும் முனிவர்கள் ரிஷிகளும் தங்களின் தியானம் மற்றும் யாகம் முதலானவற்றை நடத்த முடியாமல் துன்பத்திற்கு ஆளாயினர். இவை யாவையும் நினைவில் கொண்டு எந்தன் உத்தரவின்படி மன்மதன் தங்கள் மீது காதல் கணையை தொடுத்தார் என்று கூறினார். இந்திரர் தான் மேற்கொண்ட செயலுக்கான காரணத்தை சிவபெருமானிடம் எடுத்து உரைத்து கொண்டிருந்த கணத்தில் சிவபெருமான் அமர்ந்து தியானம் மேற்கொண்ட குகையில் இருந்த தேவிரதி சிவபெருமானை காண கைலாய மலைக்கு வந்தார். அங்கு இந்திரருடன் உரையாடி கொண்டிருந்த சிவபெருமானை கண்டு, தங்களின் உரையாடல்களில் குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இந்திர தேவா என்று கூறி சிவபெருமானை கண்டு பணிந்து நின்று தான் அடைந்த இன்னல்களை பற்றி கூறி, இதற்கு தாங்கள்தான் விமோசனம் தர வேண்டும் என்று வேண்டினார். இந்த அடியேன் தங்களை தஞ்சம் அடைகிறேன் என்று தேவிரதி கூறினார். தேவர்கள் மற்றும் தேவேந்திரர் தேவிரதி அடைந்த இன்னல்களை கண்டு மேலும், உலகில் பிறப்பெடுத்த உயிர்களுக்கு உள்ள சங்கடங்களை அறிந்து நீக்கும் மகாதேவா, தேவிரதி தமது காதல் கணவனை இழந்து நீங்காத துயரத்தில் மிகவும் சோகமுற்று இருக்கின்றாள். அவர்களின் சோகத்தை களைத்தெறிய தங்களின் நெற்றிக்கண்ணால் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலையால் அழிவுற்ற மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து தேவிரதியடைந்த இன்னல்களை நீக்கி அருள வேண்டும் என தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களின் கோரிக்கைகளாக எடுத்து கூறினார்கள். கருணாமூர்த்தியான சிவபெருமான் மன்மதன் செய்த செயல்களை யாவும் மறந்து தேவிரதியின் கண்களுக்கு மட்டும் புலனாகும்படி மன்மதனை தோற்றுவித்தார். உடலின்றி இருப்பினும் துவாரகாபுரியில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தேவி ருக்மணிக்கும் பிறக்கும் புதல்வர்களுள் பிரத்யும்னன் என்ற பெயரில் உடலற்ற மன்மதன் உடல் பெற்று சம்ராசுரனை வதம் செய்து தேவி ரதியை அடைவார் என அருள் புரிந்தார். சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தனிமையில் இருந்த தேவி பார்வதி சிவபெருமானை நினைத்து கலக்கமுற்று அவருடன் உரையாடல் நிகழ்த்திய நினைவுகளை எண்ணிய வண்ணம் அமர்ந்திருந்தார். வெகுநேரம் ஆகியும் தன் மகளான தேவி பார்வதி இன்னும் அரண்மனைக்கு வரவில்லை என்னும் கலக்கத்துடன் சிவபெருமான் தியானித்த குகையை நோக்கி மன்னன் இமவான் சென்றார். உடலின்றியும் உயிர் பெற்ற மன்மதனும் தேவிரதியும் சிவபெருமான் பாதம் பணிந்து ஆசி பெற்று சிவபெருமான் குறிப்பிட்ட சம்ராசுரன் என்னும் அசுரன் வாழும் தலைநகரத்திற்கு புறப்பட்டனர். தேவேந்திரரோ,
எல்லோருக்கும் கருணை பாவிக்கும் கருணாமூர்த்தியே, தேவி ரதியடைந்த துக்கத்தை நீக்கி உபாயமளித்த தாங்கள் தேவி பார்வதியுடன் இணைந்து எங்களின் துயரங்களையும் நீக்குவீர்களோ என கூறி முடிப்பதற்குள், யாரந்த தேவி பார்வதி என சிவபெருமான் உரைத்ததும் அதுவரை மகிழ்வுடன் சென்றிருந்த சுபநாளிகைகள் அசுபமாயின. உடனே பகவான் நாராயணனோ, தேவி சத்தியின் மறுபிறப்பே தேவி பார்வதி ஆவார்கள். அவர்களை தாங்கள் மனம் புரிந்து யோக நிலையில் இருந்து இல்லற வாழ்க்கைக்கு மாற வேண்டும். இப்போது அதற்கான காலம் வந்துவிட்டது. ஆதிசக்தி தங்களுடன் இணைவதற்கான காலம் கனிந்து உள்ளது என கூறினார். ஆனால் எம்பெருமானோ, எனக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு மாற விருப்பம் இல்லை. யாம் எப்பொழுதும் யோகிதான் என்று கூறிவிட்டார். திருமண வாழ்க்கையில் நிகழ்ந்த சுப நினைவுகளை விட வலியும் வேதனையுடன் கூடிய நினைவுகளே அதிகம். இனிவரும் காலங்களில் ஈசனாகிய நான் என்றும் யோகியே என திடமாக கூறி பஞ்சபூதங்களில் மறைந்தார். சிவபெருமானின் இது போன்ற முடிவினை சற்றும் எதிர்பாராத தேவர்கள் என்ன செய்வது என அறியாமல் குழம்பி நின்றனர். ஆனால் பகவான் நாராயணனோ புன்முறுவலுடன் காட்சியளித்து அனைவரின் கவலைகளையும் போக்கும் வண்ணம் இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.